மகாவிஷ்ணுவின் மச்ச அவதாரம் மச்ச அவதார் குறித்து விரிவான விளக்கத்தை இங்கே காணலாம். இது தசாவதாரங்களில் முதல் அவதாரமாகும். மச்ச அவதாரம், மீன் அவதாரம். மகாவிஷ்ணு எடுத்த 10 அவதாரங்களில் முதன்மையானது மச்ச அவதாரம். மச்சம் என்றால் சமஸ்கிருதத்தில் மீன் என்று பொருள். தீயவர்களை அழித்து நல்லவர்களையும் வேதங்களையும் காக்க இறைவன் எடுத்த உருவம் இது. 1. அவதாரத்தின் நோக்கம். இந்த அவதாரம் எடுக்கப்பட்டதற்கு 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. வேதங்களை மீட்டல். ஹயக்ரீவன், குதிரை முகம் கொண்ட அசுரன், பிரம்மதேவனிடமிருந்து 4 வேதங்களையும் திருடிச் சென்று கடலுக்கு அடியில் மறைத்து வைத்தான். அவற்றை மீட்க மகாவிஷ்ணு மீன் உருவம் எடுத்தார். உலகை பாதுகாத்தல். பிரளயம், பெரிய வெள்ளம் வரும்போது உலகிலுள்ள உயிரினங்களின் விதைகளையும் சப்தரிஷிகளையும் காக்க விஷ்ணு இந்த அவதாரத்தை எடுத்தார். 2. சத்தியவிரத மன்னனும் சிறிய மீனும். திராவிட தேசத்தின் மன்னனான சத்தியவிரதன் பின்னாளில் வைவஸ்வத மனு என்று அழைக்கப்பட்டவர். ஒருமுறை ஆற்றில் நீராடிவிட்டு சூரியனுக்கு அஞ்சலி செலுத்த கையில் நீரை எடுத்தார். அப்போது அவர் கையில் ஒரு சிறிய மீன் இருந்தது. அந்த மீன் தன்னை காக்குமாறு மன்னனிடம் வேண்டியது. மன்னன் அதை ஒரு சிறிய பாத்திரத்தில் போட்டார். ஆனால் மீன் வினாடிக்கு வினாடி பெரிதாக வளர்ந்தது. பாத்திரம், குளம், ஏரி என எதிலும் அடங்காமல் கடைசியில் கடலில் விடப்பட்டது. அப்போது அந்த மீன் மன்னனிடம், இன்னும் 7 நாட்களில் உலகம் மகா வெள்ளத்தால் அழியும். அப்போது ஒரு பெரிய படகு வரும். அதில் நீயும் சப்தரிஷிகளும் அனைத்து உயிரினங்களின் விதைகளும் ஏறிக்கொள்ளுங்கள் என்று கூறியது. 3. பிரளயமும் மகாவிஷ்ணுவின் வழிகாட்டுதலும். மன்னன் சொன்னபடியே 7 நாட்களில் பெருவெள்ளம் வந்தது. மகாவிஷ்ணு ஒரு பிரம்மாண்டமான ஒற்றை கொம்பு கொண்ட மீனாக தோன்றினார். வாசுகி பாம்பு. மன்னன் கொண்டு வந்த படகை மீனின் கொம்பில் வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு கட்டினார்கள். ஞான உபதேசம். வெள்ளத்தில் படகு மிதக்கும்போது மகாவிஷ்ணு மன்னனுக்கும் ரிஷிகளுக்கும் மச்ச புராணம் என்ற அரிய ஞானத்தை உபதேசம் செய்தார். வேதங்களை மீட்டல். ஹயக்ரீவன். வெள்ளத்தின் அடியில் ஒளிந்திருந்த ஹயக்ரீவ அசுரனை மகாவிஷ்ணு கொன்று அவனிடமிருந்த வேதங்களை மீண்டும் பிரம்மனிடம் ஒப்படைத்தார். இதன் மூலம் உலகில் மீண்டும் தர்மம் நிலைநாட்டப்பட்டது. முக்கியத்துவம். படைப்பின் தொடக்கம். அழிவுக்குப் பின் புதிய படைப்பை தொடங்குவதற்கான விதைகளை இந்த அவதாரம் காத்தது. அறிவியல் பார்வை. உயிரினங்கள் முதலில் நீரில்தான் தோன்றின என்ற பரிணாம வளர்ச்சி தத்துவத்தை இவல்யூஷன் தியோரி இந்த முதல் அவதாரம் பிரதிபலிக்கிறது. மேலதிக விளக்கம் மற்றும் சுவாரஸ்யமான செய்திகள். ஹயக்ரீவ வதம். ஹயக்ரீவன் குதிரை முகம் கொண்ட அசுரன் வேதங்களை திருடிச் சென்ற கதை அஞ்ஞானம், அறியாமை மற்றும் ஞானம், அறிவு ஆகியவற்றிற்கு இடையிலான போராட்டத்தை குறிக்கிறது. மகாவிஷ்ணு ஹயக்ரீவனை கொன்று வேதங்களை மீட்டது அஞ்ஞானத்தை அழித்து ஞானத்தை மீட்டெடுப்பதை குறிக்கிறது. மச்ச புராணம். மகாவிஷ்ணு மச்ச அவதாரத்தின்போது மன்னனுக்கும் ரிஷிகளுக்கும் உபதேசம் செய்த மச்ச புராணம் என்பது 18 முக்கிய புராணங்களில் ஒன்றாகும். இது பிரபஞ்சத்தின் உருவாக்கம், அரசர்களின் வரலாறு மற்றும் பல்வேறு ஆன்மீக கொள்கைகளை விளக்குகிறது. பிரளயம். பிரளயம் என்பது பிரபஞ்சத்தின் அழிவு மற்றும் மறுபிறப்பை குறிக்கிறது. இது உலகத்தின் தற்காலிகமான அழிவையும் அதன்பின் புதிய படைப்பை தொடங்குவதற்கான அவசியத்தையும் உணர்த்துகிறது. சப்தரிஷிகள். சப்தரிஷிகள் என்பது பிரபஞ்சத்தின் 7 முக்கிய ஞானிகளை குறிக்கிறது. அவர்கள் பிரளயத்தின்போது காப்பாற்றப்பட்டது அவர்களின் ஞானம் மற்றும் அறிவு பிரபஞ்சத்தின் மறுபிறப்புக்கு தேவை என்பதை உணர்த்துகிறது.